ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீச் சைட்லலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரியான கடலை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க பொருளே போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த கடலை மசால் செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை, இது ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கும் உரிச்சது. ஸோ அதை வாங்கி 1/2 கப் அளவுக்கு நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் நல்லா ஊறி இருக்குது. 1/2 கப் நிலக்கடலை நமக்கு 1 கப்பாக நமக்கு கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது அந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கடலை நல்லா வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், கடலை நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. கடலையை கையில் எடுத்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடையணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தக்காளி சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூட மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல. இது கூட 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். புளிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சீட்லாம் வந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால நல்லா வடித்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. சாட் மசாலா நல்ல ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது நம்ம சேர்த்துருக்கனால லெமன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் ஒரு பெஸ்ட்டு ஃப்ளேவரே மாங்காய் தான். ஸோ எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு மாங்காய் கிடைச்சிச்சுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் சேர்க்கும்போது. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கடலை மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரோட் சைடில் நல்லா வேக வச்சுட்டு திருச்சி பஜார்லலாம் விற்பாங்க. பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். சென்னையிலலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பீச் சைடில் கண்டிப்பாக இதெல்லாம் விற்பாங்க. ரொம்ப டெம்டிங் ஆகும். யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.